Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சாப்டர் நம்பர் 2ஓட புக்கிங் செட் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோஃபா அந்த சாப்டர்லேருந்து நமக்கு 2 டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று March 20, இன்னொன்று September 20. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது September 20ஓட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட 3வது கொஸ்டின் பாருங்கள். சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் இஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் அவங்க கொடுத்துக்கூடிய நேம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு சோடியம் அப்படின்ற எலமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கணும், இல்லாட்டி ஆப்ஷன் டியாக இருக்கணும் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த வருது டெட்ராபோரிக். ஸோ போரனோட நம்பர்ஸ் எனக்கு டெட்ரா அப்படின்னா 4 இருக்கணும், 4 இருக்கணும். ஓகே, இப்போ ஆப்ஷன் பியில் எனக்கு போரனோட நம்பர் 1 தான், ஆனால் ஆப்ஷன் டியில் போரனோட நம்பர் 4. அப்போ இதுதான் நம்மளோட சரியான ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ September 20ல் இந்த லெசனோட சம்மரி பார்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி March 20. ஸோ March 20ல் பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்செட் கொஸ்டின் எனக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளூரினோட ஆன்சர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். போராக்ஸ்ன்றது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலுமினியம்ன்றது மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல். அண்ட் சல்ஃபர்ன்றது சால்கோஜென்ஸ்ன்றது குரூப் நம்பர் 16ஓட ஸ்பெஷல் நேம். ஸோ சல்ஃபர்னாலே அது எனக்கு சால்கோஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் தான். ஸோ கொஸ்டின் அதோட ஆன்சர்ஸ் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோஃபார் 2 டைம்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒன்று March 20, இன்னொன்று எனக்கு September 20. ஸோ அதனால் இந்த லெசனோட சம்மரி பார்ட் பேஜ் 51, 52ல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பேஜ் 22ல் இந்த 6 குரூப்ஸோட ஸ்பெஷல் நேம்ஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நிக்டோஜென்ஸ், சால்கோஜென்ஸ், ஐசோஜென்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்பெஷல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சாப்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 முக்கியமான எலமெண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ போரானுக்கு கீழே போராக்ஸ், போரிக் ஆசிட், டைபோரைன், BF3. அதே மாதிரி அலுமினியம் அப்படின்னா அதுக்கு கீழே அலுமினியம் குளோரைடு, ஆலம். கார்பன் அதோட அலோட்ரோப்ஸ் கிராஃபைட், டைமண்ட், ஃபுளோரின்ஸ், கார்பன் நானோடியூப்ஸ், கிராஃபின். அண்ட் கார்பனோட 2 காம்பவுண்டு கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும். அடுத்து சிலிக்கனுக்கு மொத்தம் ஒரு 4 காம்பவுண்ட். சிலிக்கன் டெட்ராக்ளோரைட், சிலிக்கோன்ஸ், சிலிக்கேட்டு, ஜியோலெட்ஸ். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டோட காம்பவுண்ட்ஸ்லாம் இங்கே நான் வரிசையாக எழுதியிருக்கேன். இந்த காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலா என்ன, இப்போ போராக்ஸா ஃபார்முலா என்ன, போரிக் ஆசிடா H3BO3, டைபோரைனா B2H6 அப்படின்ற மாதிரி ஃபார்முலாஸை இந்த எல்லா காம்பவுண்டுக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட யூசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூசஸ் இதுலேருந்து தான் இந்த லெசனோட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தென் அடுத்து முக்கியம் கார்பனோட இந்த அலோட்ரோப்ஸ் அதோட ஹைப்ரிடைசேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு புக் பேக் கொஸ்டின்லேயே கேட்டிருக்கேன். ஸோ இந்த அலோட்ரோப்ஸோட ஹைப்ரிடைசேஷனோட நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் மொத்தம் 3. 1 சம்மரி பார்ட், 2வது அந்த குரூப்போட நேம்ஸ், அண்ட் 3வது இந்த காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலாஸையும் யூசஸையும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டாலே செகண்ட் லெசன்லேருந்து சப்போஸ் நமக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்தால் நம்மளால் அதை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் நம்பர் 1ம் சாப்டர் நம்பர் 5க்கும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நான் எப்படி படிக்கணும், எந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சோஃபார் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்டில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் லேர்ன் பண்ணணும், நான் சென்டம் எய்ம் பண்ணுறேன், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த 10 days கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளானை கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்படின்னா தான் நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் கவர் அப் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் லேர்ன் பண்ணணும், கெமிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.